ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் வந்து ரூ. 100, ரூ. 200 அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஆசையால் ஒரு ₹7,000 நான் ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஒரு 7 எஸ்ஐபி வந்து போட ஆரம்பித்தேன். அதுக்கான ரீசன் கூட பார்த்தீங்கன்னா, என் கசினுக்கு நான் வாங்கியிருக்க லோனு. ஒரு வேளை இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சா, மேபி கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சா, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி ஒவ்வொரு லோனாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்படியெல்லாம் நான் வந்து கணக்கு போட்டு நான் பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்கு இஎம்ஐ கட்டாததுனால, எனக்கு இந்த சிப்பெல்லாம் என்னால் வந்து கரெக்டாக கட்ட முடியல. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அந்த சிப் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம கேன்சல் பண்ண மறந்துட்டா ஏசிஹெச் ரிட்டர்ன் சார்ஜஸ், இந்த இசிஎஸ் மேண்டேட் ரிட்டர்ன் சார்ஜஸ்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லாமல் சார்ஜஸ்லாம் வருது. அதனால் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வழி இல்லைன்னு சொல்லிட்டு இனிமேல் சிப்பெல்லாம் ஒன்றும் கட்ட தேவையில்ல, அதில் என்ன பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈடி மணின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து 3 இயர்ஸ்க்கும் மேலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் பாருங்கள், ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, அது இஎல்எஸ்எஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரூ. 500 போட்டு வச்சேன். அது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த 3 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, டபுள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் ரூ. 500 போட்டதுக்கு பதிலா 5,00,000 போட்டிருந்தா கூட 3 வருஷத்துக்குள்ளேயே 10,00,000 ஆயிருந்திருக்கும். ஸோ நம்ம அதை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். பட் வித்ட்ரா பண்ணுறப்ப டாக்ஸஸ் எல்லாம் இருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 57,000 நான் என்னுடைய அமௌண்ட்டை வந்து நான் போட்டிருந்தேன். அது அப்படி சுற்றி இப்படி சுற்றி 5,500 வரையுமே நெகட்டிவ்ல இருந்தது. அதாவது ரூ. 51,500 தான் இருந்தது. ஓகேவா? ரூ. 52,000 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம போட்ட ரூ. 57,000லேயே -5,000ல இருந்தது. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும். ஆக்சுவலாக இது நான் சின்ன சின்ன அமௌண்ட் கட்டி வச்சப்பவே பார்த்தீங்கன்னா, எனக்கு 2,800 எக்ஸஸாக இருந்தது. அந்த 2,800ம் போய் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000ம் வந்து குறைஞ்சிருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த 2,800 கதையை வந்து மறந்துடலாம். நம்ம போட்ட காசாச்சும் நமக்கு வந்து இருக்குன்னு பார்த்தா, அது இல்லாமல் போச்சு. கடைசியில் அப்படி இப்படின்னு அந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸில் எப்பயாவது நம்ம க்ளோஸ் பண்ணி எல்லா காசையும் வெளியில் எடுத்துடலாம்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு நாள் அமைஞ்சது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, வித்ட்ராயல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு உடனே நான் சிப் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக வந்து ஸ்டாப் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம ரீசன் வந்து கேட்கும். அந்த ரீசன் கேட்குறப்ப பார்த்திங்கன்னா, நீட் கேஷு, எனக்கு எமர்ஜென்சி, அர்ஜென்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம கேன்சல் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, சிப்பை கேன்சல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த மாதம் சிப்பு வந்து பிடிக்க மாட்டாங்க. நமக்கு பேங்க்கில் அந்த ஏசிஹெச் ரிட்டர்ன் சார்ஜஸை வந்து தவிர்க்கலாம். அதை தாண்டி நம்ம வந்து நமக்கு வேறு ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எமர்ஜென்சி, நீட் கேஷ் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது தப்பே கிடையாது. இது ஒரு சேவிங்ஸ் தான். நமக்கு வேணும்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லாதப்ப நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு ஆர்டி மாதிரி தான். ரெக்கரிங் டெபாசிட் வேணும்னா நம்ம கட்டலாம். கட்டலனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம பேங்க்கில் போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த காசு நமக்கு வரப்போகுது. எக்ஸ்ட்ரா வட்டியும் சேர்த்து கொடுப்பாங்க. அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே இருக்கும். நம்ம வித்ட்ரா பண்ணுறப்ப ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம், லாஸும் இருக்கலாம். நம்ம எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வித்ட்ரா பண்ண அடுத்த ஒரு 3 to 4 டேஸ் கழித்து நமக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பதிவு மூலமாக ஒரு சிப்பை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது, மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணுறதுன்றது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க.